வணக்கம் நேயர்களே. கந்த கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி வயலூர் எம்பெருமான் முருகனை வணங்கி இன்னைக்கு ஒரு புத்தம் புதிய நிகழ்ச்சி. என்னன்னா, உங்க பேர் மட்டும் சொன்னா போதும். தமிழ்நாட்டில் நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம், சிங்கப்பூர்ல இருக்கலாம், மலேசியாவில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரே குலம் தான் இருக்கணும். ஏன்னா தம்பி தங்கச்சி அதெல்லாம் கேட்கக்கூடாது, அப்பா அம்மாவும் கேட்கக்கூடாது. உங்க குடும்பத்துல நீங்க கணவன் மனைவி குழந்தை வரைக்கும் கேட்கலாம். இது இறைவன் கொடுத்த, முருகப்பெருமான் கொடுத்த ஒரு இறை ஞானம். பேரை சொன்னாலே எல்லாத்தையுமே நம்ம சொல்லிடுவோம். இது எப்படி சார் சாத்தியமாவது? ஏன்னா 15 நாளா இது தமிழ்நாடு பூரா சொல்லிட்டு இருக்கோம். இறைவனால் கொடுக்கப்பட்ட இறைஞானம் காசுக்கு விற்கல, 300 ரூபாய் தான். ஜிபே பண்ணிட்டு நீங்க நேரடியா போன்லயே கேட்டுக்கலாம். எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்ச நாள் பிஸியா இருக்கும். ஏன்னா பணம் கட்டினவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் பிஸியா இருந்தா பயப்பட வேண்டாம். அவங்களுக்கு அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இந்த அருள்வாக்கு அப்படின்லாம் எப்படின்னா, ரமணர் காலத்திலேருந்தும் காஞ்சி பெரியவர்கிட்டேருந்தும் சேஷாத்திரி மகான்டேருந்தும் நிறைய நீங்க பார்த்துருக்கலாம். புரியுதா? ரமணர்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே உபதேசம் பண்ணவர். அவங்க அளவுக்குலாம் நம்ம ஞானியெல்லாம் கிடையாது. நீங்க அவங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன, அந்த இறைஞானம்லாம் நம்மகிட்ட கிடையாது. இந்த இறைஞானம் மட்டும்தான் நமக்கு இருக்கு. அதே மாதிரி சேஷாத்திரி என்ன பண்ணாரு? மாடை கட்டி பிடிச்சிட்டு இருந்தார். எருமாடு கொம்புல உட்கார்ந்து இருக்காரு. திருப்புகழ் எப்படி வந்தது? திருப்புகழ் சாமி ரமணர் கீழே அனுப்புறாரு, அவர்கிட்ட போய் பாருன்னு. ஏன்னா மாடை கட்டுப்பிடிச்சிட்டு இருந்தா அவர் திருப்புகழ் சாமி பயந்தாரு. என்ன இப்படி இருக்கான், சித்தரா இத்தரான்ட்டு. அவர்கிட்ட வந்தாரு, உபதேசம் பண்ணார். இன்னைய வரைக்கும் திருத்தணியில படிக்கட்டுல எல்லாம் திருப்புகழ் இருக்கும். அது காரணம் திருப்புகழ் சாமி. அதுக்கப்புறம் கிருபானந்த வாரியார். அதை ரொம்ப உச்சத்துக்கு கொண்டு போனது கிருபானந்த வாரியார். திருப்புகழ் இல்லையா? அருணகிரியோடைய பாட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாம்பன் சாமிகள் நம்பூர், என்ன அவருடைய பாட்டுகள், பகை கடிதல் நிறைய இருக்கு பாம்பன் சாமியோடைய. இந்த இறைஞானம்லாம் அவங்களுக்கு சமாதி நிலை, அத மாதிரி அஷ்டாங்க நிலையில போனவங்க. ரமணர்லாம் குகைக்குள்ளே உட்காந்துட்டார், தன்னிலை மறந்துட்டார். தேலு பூராம் பூச்சி எல்லாம் கடிச்சிருச்சு என்ன ரமணரை. சேஷாத்திரிங்கிற ஒரு மகாநிலைன்னா ரமணரை பார்த்திருக்க முடியாது. பசங்கள்லாம் கல்லு விட்டு எழுதியிருக்கானுங்க. அப்ப சேஷாத்திரி போய் தான் வெளியே கூட்டு வந்தார். வெளியே கூட்டு வந்து ரமணர். புரியுதா? இப்படி ஞானிகள் எல்லாமே இருக்காங்க, அவதார புருஷர்கள் எல்லாமே இருக்காங்க. கடவுளை மெயினா நம்பணும், மனுஷனா நம்பணும். அதுக்குதான் திருவள்ளுவர் சொல்லுவார், தேரான் தெளிவும் தெளிந்த பின் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். தேரான் தெளிவும் தெளிந்த பின் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தனை நம்பினா சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்பட்டா நம்பக்கூடாது. ஒருவனை நம்பினா சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்பட்டா நம்பக்கூடாது. இது குடும்பத்துக்கும் பொருந்தும், கம்பெனிக்கும் பொருந்தும், நாட்டுக்கும் பொருந்தும். புரியுதா? அதனால இந்த ஒரு நிகழ்ச்சி மூலியம் இன்னும் நிறைய நம்ம சொல்லிட்டே வரோம். அடுத்தது பாத்தீங்கன்னா காஞ்சி பெரியவர். காஞ்சி பெரியவர் ஒரு பொம்பளை போறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நிறைய காஞ்சி பெரியவரை பத்தி சொன்னா டிவோட்டர் நான். காஞ்சி பெரியவருடைய +2 படிக்கும் போது அவரை போய் பார்த்துருக்கேன். ஸோ அவர் போறாங்க. போன உடனே சாமி எங்களுக்கு குழந்தை இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க, குழந்தை இல்லை அப்படிங்கிறாங்க. பெரியவர் அதுக்கு சொல்றார், ஞானத்திலே பாக்குறாங்க. நம்மளால அந்த அளவு சொல்ல முடியாது. உங்க வீட்டு வாசலை சொல்லுவோம், குலதெய்வத்தை சொல்லுவோம். அதே மாதிரி நீ என்ன பக்தன், முருக பக்தனா சிவன் பக்தன், அதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கு. சிவன் பக்தனா முருக பக்தனா நீ என்ன, அதே மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்தால இருக்க என்ன கோயில் இருக்குன்னு சொல்லுவேன். சரி, இப்ப இந்த பிரச்சனைக்கு வரலாம். அப்போ பெரியவர்கிட்ட கேட்கிறாங்க, காஞ்சி மகான் சொல்றாரு, உங்களுக்கு இந்த பிறவியில குழந்தை இல்லை. சாமி, ஏன் உங்களுக்கு இந்த பிறவியில குழந்தை இல்லை? போன பிறவியில நீங்க குழந்தை என்ன சொன்னீங்க? சனியனே, மூதேவி,
சனியனே மூதேவி. நல்லா நினைச்சுங்க தாய்மார்களே, அப்படி குழந்தைங்களை திட்டக்கூடாது. மறுபிறவியிலும் பாருங்க குழந்தைகள்லாம் போறாங்க, புரியுதா? அதே மாதிரி பெரியவாள் மட்டும்தான் அந்த ஞானத்துக்கு உச்சத்துக்கே போறவர். எல்லாத்தையும் குலம் கோத்திரம் வரைக்கும் எல்லாத்தையும் காஞ்சி மகான் சொல்லிடுவார். அவர் இருக்கிற இடத்துல ஜாதகமே வேலை செய்யாது. பெரிய மகான் பாலக்காட்டுல இருந்து வந்தான் ஜாதகம், அங்க எல்லாம் கேட்டிருக்காங்க, எங்க ஜாதகம் இங்க வேலை செய்யாதுடா, 500 கிலோமீட்டருக்கு 500 மீட்டருக்கு வேலை செய்யாது பெரியவர் இருக்கிற இடத்துல. பெரியவரை பத்தி நம்ம நிறைய பேசிக்கிட்டே போலாம், இன்னும் நிறைய அவருடைய கதைகள்லாம் இருக்கு. பெரியவர் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, ஒரு வயதான ரொம்ப கஷ்டவாளி குடும்பம் வந்து, சாமி என் பொண்ணுக்கு திருமணம் ஆகல, ஏன்னா என் பொண்ணுக்கு திருமணம் ஆகல. அதுக்கு பெரியவர் சொல்றாரு, நானே வந்து சன்னியாசி சாமியாரு, எங்கிட்ட வந்து திருமணம் ஆகல சொல்றாரு, என்ன பண்றது அப்படின்னாரு. எங்கிட்ட என்ன இருக்கு, நான் சன்னியாசி தானே, எங்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறாரு. சரி கொஞ்சம் தூரம் உட்காருங்க அப்படின்ட்டார். உட்காந்து அங்கேருந்து வரான் ஒரு பெரிய சேட்டு. சாமி இந்த மாதிரி உங்கள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், இந்த மாதிரி 12 பவுன் காரியம் சக்சஸ் ஆகணும்னு அதை உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைச்சேன் அப்படிங்கிறான் பெரியவர்கிட்ட. சேட்டு சொன்ன உடனே, நான் ஒன்று சொல்லுவேன் செய்வியா அப்படின்னு பெரியவர் கேட்கிறார். செய்யறேன். என்னன்னா, அந்த ஏழை குடும்பம் கல்யாணத்துக்கு பணம் இல்லாம வந்திருக்காங்க, அவங்களுக்கு நீ பார்த்து உதவி பண்ணு. சார் 12 பவுனையும் கொடுத்து கல்யாணத்தையும் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு அந்த சேட்டு. அதான் இறைவன்கிறது. அவதார புருஷன் காஞ்சி பெரியவர், அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி ரமணர், அதே மாதிரி சேஷாத்திரி, இன்னொன்னு துக்காராம். துக்காராம் பெரிய ஞானி, பெருமாளுடைய இது. 40 வயசுல வந்து அவரை ரதத்துல கூட்டு போயிட்டாங்க. தேவில இன்னைக்கு அந்த இடம்லாம் இருக்கு. பெருமாளே வந்து கூட்டு போயிட்டாரு துக்காராம. வாழ்ந்த ஒரு மகா ஞானிங்க. வியாபாரம் பண்றாரு, என்ன இல்லைன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துறாரு, கடையை காலி பண்ணிடுறாரு. என்ன அவர் கதையெல்லாம் கேட்டீங்கன்னா சிரிப்பா இருக்கும். இறைவன் எப்படி எல்லாம் பெருமாள் அவர் கூட விளையாண்டிருக்காரு அப்படின்னு. எல்லாமே காலி, கடையை வச்சு இது பண்ணிட்டாரு. ஒண்ணு முடிஞ்சுதா? அடுத்தது பாத்தீங்கன்னா அவன் பொண்டாட்டி ரொம்ப, ஏன்னா அவங்களுக்கு இயற்கையா இருக்கும், குடும்பத்தை காப்பாத்துன்னு எல்லாம் மிளகா விற்க போயிருப்பாங்க. சரி இவங்க கூட போய், நான் அம்மா தெருவில் கிராமத்தில் இருக்கலாம், தேவியில இவரை கூட்டிட்டு போறோம் நாங்க, புரியுதா, கூட்டிட்டு போய் மிளகா விற்கிறோம், ஆனா வந்து பணத்தோட வர்றது எங்க கையில இல்லைன்னு. சரி துக்காராம கூட்டிட்டு போயிட்டாங்க. மிளகா வியாபாரம் அமோகமா நடக்குது. துக்காராம் சொல்றாங்க எல்லாம், நீ இங்கேயே இரு, நாங்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம்னு. அப்போ ஒருத்தனை கலப்பையில கட்டி பிராமணனை சாட்டையில ஒருத்தன் அடிச்சுட்டு வரான். அந்த காலம் ராஜா காலம், சாட்டையில அடிச்சுட்டே வரான். துக்காராம், ஏன்பா அடிக்கிறேன்? அவரு 200 வெள்ளி கட்டணும். அந்த காலத்துல பணம் அப்படித்தாங்க சொல்லுவாங்க, 200. அதை இப்பயே கட்டுறேன், நீ சாட்டையெல்லாம் அவரை அவுத்து விடு, கையை கட்டி விட்டு இந்த கலப்பையை வச்சுட்டு கலப்பையை தூக்கிட்டு வரான் பிராமணால். சாட்டையால் அடிக்கிறான். இல்ல இது இங்க சொல்ல முடியாது, ராஜாட்ட வந்து சொல்லு அப்படின்ட்டான். நீ பணம் கட்டினாதான் அங்கதான் வரணும். சரி இப்ப நட வரேன், ஏன்னா மிளகா வித்த காசு இருக்கு. என்ன 200 ரூபாய் அங்க கட்டிட்டாரா? பாவம் பிராமணனை கூப்பிட்டு, எத்தனை நாள் ஆச்சோ சாப்பிட்டு, எங்க இருந்தியோ சாமி, நான் தெரியாம என் சொந்தக்காரனாலும் அந்த காலத்திலேயே வினை வந்திருக்கு, சொந்தக்காரனாலும் அந்த காலத்திலேயே வினை வந்திருக்குது பாத்துங்க. அப்போ என் சொந்தக்காரன் பொய் கேஸ் போட்டு தள்ளிட்டான், அதனால நான் கப்பம் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. சரி வாயா அப்படின்னு வீட்டுக்கு போனாரு. துணிமணியெல்லாம் எடுத்து கொடுத்தாரு துக்காராம். துணிமணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கையில இருந்த 100 ரூபாயும் கொடுத்துட்டாரு, 100 வெள்ளியும் கொடுத்தாச்சு, 100 பணம் 100 ரூபாயும் கொடுத்துட்டாரு. கொடுத்து அமோகம் பண்ணிட்டாரு. வந்தவொடனே வந்து நார்மலா அவர் வந்து அந்த கட்ட வண்டியில வந்து உட்காந்துட்டாரு, மிளகா வைக்கிற வண்டியில வந்து உட்காந்துட்டாரு. வந்தவொடனே வந்தவங்க வந்துட்டாங்க. என்ன துக்காராம், என்ன வியாபாரம் பண்ணியா, எங்க போன? இல்ல சும்மா இப்படி அங்கங்க போனேன், அங்க போனேன், இங்க போனேன். எங்க போன அப்படின்னு கேக்குறாங்க. என்ன இல்ல, ஒரு பிராமணனை கலப்பையை வச்சு ஒருத்தன் இழுத்துட்டு வந்தான், சாட்டையாலே அடிச்சுட்டு வந்தான், அவன் ஒரு 300 ரூபாய் 200 ரூபாய் வந்து அரசாங்கத்துக்கு கட்டணுமா, அதனால அவங்க எல்லாம் கேட்டிருக்க, அதனால அந்த 200 ரூபாய் அங்க கட்டிட்டேன். சரி 100 ரூபாய் பிராமணன் சாப்பிட்டு குடும்பத்தோட எத்தனை நாள் ஆச்சோ என்னவோ, 100 ரூபாய நான் அங்க கொடுத்துட்டு வந்தேன். அப்பா சாமி
உன் பொண்டாட்டிக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது, நாங்க எல்லாம் கிளம்புறோம்டா சாமின்னு கிளம்பிட்டாங்க. எல்லாரும் பயந்துட்டு கிளம்பிட்டாங்க. போனா அங்கேருந்து துக்காராம் வீட்டுக்கு வர பயந்துட்டே வர்றாரு, அடி விழுன்னு பயந்துட்டே வர்றாரு மனைவி கிட்ட. துக்காராம் வீட்டுக்கு வந்த உடனே, மாவுளி அவ பேரு, வீட்டுக்கு வந்த உடனே, ஐயோ இவ்வளோ அதிர்ஷ்டமா சம்பாதிப்பீங்க, இப்படி சம்பாதிப்பீங்க, கொள்ளையா சம்பாதிப்பீங்க நான் நினைக்கவே இல்லைங்கிறாரு. நாடா சம்பாதிச்சடா, என்ன சொல்ற அப்படின்னாரு. அங்க அதுக்கு முன்னாடி பெருமாளையே போய் எல்லா பத்திரத்தையும் மீட்டு நகையெல்லாம் கொடுத்து பவுன் காசு 100 பவுன் காசு கொடுத்துட்டு போயிருக்காரு. சத்தியம் அது. பெருமாளை கும்பிட்றவன் என்னைக்கும் வந்து கீழே வரவே மாட்டான். 100 பவுன் காசு பத்திரம். இது என்ன பத்திரம்னா, இவர் வந்து என்னன்னா கடன் கொடுக்க வேண்டியவங்க எல்லாம் பார்த்தா இவருக்கு அப்படி கண்ணை மூடிட்டு போயிடுவார். யாரு? அவரு. இவருக்கு கடன் அவருக்கு வந்து நம்ம எங்க பார்த்துட்டு பயப்படுவானோன்ட்டு இவரு மூடிட்டு போயிடுவாரு. ஆனா இவர் கடன் தர வேண்டியவர் இருந்தா 5 நடுங்கி துண்டை போட்டு போவார். இதுதான் துக்காராமுடைய வேலை. ஆனா துக்காராம் என்ன பண்ணார் தெரியுமா? துக்காராம் என்ன பண்ணார் பாருங்க. பெருமாளுடைய அம்சம் பெருமாளே தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சத்ரபதி சிவாஜி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சத்ரபதி சிவாஜி இன்னைக்கு எங்க செலவு வச்சிருக்கான்? ஊரு ஃபுல்லா அவருக்கு தான் செலவைக்கணும். குறுநிலம் பண்ணனா சத்ரபதி சிவாஜி. அந்த கதையெல்லாம் இன்னும் சொல்லிட்டே போனா நிறைய போகும். சத்ரபதி சிவாஜி அங்கேருந்து வந்து பார்த்தா சமத்தரை பார்த்தான். சமத்தர் துக்காராம். நல்லா பண்ணுங்க. சமத்த ராமதாசர், துக்காராம் 2 பேரும் தான் சிவாஜிங்கிற ஒரு சாம்ராஜ்யத்துக்கு அடிக்கோலா விளங்குறாங்க. சிவாஜி ஒரு குட்டி சாம்ராஜ்யம் தான். சமத்தர் சொல்லுவார், இப்ப அங்க ஆள் இல்லை, போய் கோட்டையை பிடி. இப்ப அங்க ஆள் இல்லை, கோட்டையை பிடி. புரியுதா? அந்த பதுங்கு குழியிலன்னு சண்டை போடுறாங்கல்ல, குரங்கு சண்டை. சமத்தர் யாரு? குரங்கு தானே. ஆஞ்சநேயர், ராமபக்தர், அதெல்லாம் இங்கேருந்து போனது. இப்ப அடிக்கிறான்ல, பதுங்குழியிலேருந்து அடிக்கிறான்ல, அதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தது. அப்போ சமத்தரை பார்த்திருக்கான் சத்ரபதி சிவாஜி. என்ன சிவாஜி எப்படி இருக்க? நல்லா இருக்க. ராஜ்யம் எப்படி இருக்கு? சமத்தர் கேட்கிறார். நல்லா இருக்குங்க, எந்த குறையும் இல்லை அப்படின்னா. ஓ என்னாச்சு, எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? 2000 பேர் வந்திருக்கோம், 2000 குதிரை இருக்கு அப்படின்னா. சரி, ஒன்று சேர்த்து 2001. ரொம்ப பசியோட வந்திருப்பீங்க. ஆமா சாமி, பசியோட வந்திருக்கீங்க. ஆமா சாமிங்கிறா சிவாஜி. சரி, இந்திராணி நதிக்கரையில் போய் நீராடிட்டு வாங்க. எப்படி சொல்ற சமத்தர்? வெறும் கோமலம் தான் கட்டியிருப்பார், ரமணர் மாதிரி கோமலம் தான். இந்திராணி நதிக்கரையில் நீராடிட்டு வாங்க. சரி, போயிட்டாங்க. அவருடைய தொண்டர், அணுக்க தொண்டர் சொல்றாங்களா, கல்யாணராமன். கல்யாணராமன் என்ன பண்றது? 2000 பேருக்கு சாப்பாடு போடணும், குதிரைக்கெல்லாம் கொள்ளெல்லாம் கொடுக்கணும். என்ன பண்றது? சாமி நீங்க சொன்னீங்க, நான் சொல்லிட்டேன், ரெடி பண்ணிடலான்ட்டு. அப்படியா? சிவாஜிலாம் வந்தாச்சு. ஒரு இதெல்லாம் சத்தியம் சார், இதெல்லாம் சத்தியம். நடந்திருக்கு. அந்த பெரிய கொகை, அந்த கொகையில் அந்த கல் இருக்கு. அந்த கல்லை கல்யாணராமனை தலை சொல்றாரு. பார்த்தா 2000 பேருக்கு இலை, சாப்பாடு எல்லாம் தயாரா. எப்படி முடியும்? ராமபக்தனால முடியும். ராமபக்தனால கண்டிப்பா முடியும். படிக்கணும். அப்ப 2000 பேருக்கும் வந்து சாப்பாடு போடுறாரு. 2001 சிவாஜி சேர்த்து அத்தனை பேருக்கும் பீடா, அதாவது வெத்தலைப்பாக்கு எல்லாம் கொடுத்து வந்தாங்க. அப்போ சிவாஜிக்கு இந்த அற்புதம் தாங்க முடியல. கேட்கிறான், சுவாமி இதெல்லாம் எப்படி நடக்குது? அப்படியா? உன்னை யாரு அறிமுகப்படுத்தி வச்சா? துக்காராம். துக்காராம்கிட்ட போய் கேளு, அவன் கரெக்டா சொல்லிடுவார் அப்படின்னு இருக்காரு. நேரா வரான். அதே மாதிரி துக்காராம் கிழிஞ்ச ஜிப்பா, 2 கல்லு. பஜனை பாட கூட அந்த இது கிடையாது, கல்லை வச்சுதான் பஜனை. அபங்கம் பாடுவார் துக்காராம், அபங்கம் பாடுவார்.
திருக்குறள் 2 வரி, அபங்கம் 4 வரி. திருக்குறள் 2 வரி, அபங்கம் 4 வரி. திருக்குறள் 2 வரி, அபங்கம் 4 வரி. அபங்கம் தான் பாடுவார் துக்காராம். இன்னும் நிறைய சொல்லலாம் துக்காராம் பத்தி. சரி, இதை மட்டும் சொல்றேன். அப்போ வந்திருக்கா, சிவாஜி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. சாம்ராஜ்யம் எப்படி போயிட்டு இருக்கு? துக்காராமுக்கு நல்லா இருக்கு. என்ன ரொம்ப பசியில வந்திருப்பியாட்டிருக்கு? ஆமா, ரொம்ப தூரம் வந்திருக்கோம். சரி, அந்த இந்திராணி நதிக்கரையில போய் நீராடிட்டு வா, சாப்பிடலாம். பார்த்தா சிவாஜி பயப்படுறான். என்ன கிழிஞ்ச ஜப்பா போட்டிருக்க, ஆளை பார்த்தா இப்படி இருக்கு, எப்படி சாப்பிட வைப்பாரு, என்ன எழுந்து. சரி, சாமி சொல்லிட்டாங்க போய் சாப்பிடலாம், இது பண்ணலாம், குளிக்கலான்னு குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ஏதோ அந்த இந்திராணி சாமியை பார்க்க வந்தானோ அதே நதிக்கரைக்கு சாமி கூட்டு போறாரு துக்காராம். சார், எப்ப தேவலோக பந்தல், தேவலோக பந்தல் 2000 பேர் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு டேபிள் சேர் பரிமாறத்துக்கு தேவலோகத்திலேருந்து ஆள் வந்திருக்கான். எப்படி முடியும்? எப்படி முடியும்? பிரமிச்சு போயிட்டான் சிவாஜி, பிரமிச்சு போயிட்டான். எல்லாரும் சாப்பிட்டு வந்து இது பண்ணோடனே அப்போ சிவாஜி கேட்கிறான், சமர்த்தர் ராமதாசர்கிட்ட கேட்டேன், இதே மாதிரி சமர்த்த ராமதாசரும் பண்ணாரு. ஐயோ, அவர் கேட்டியா? அவர் பெரிய ஞானி, ராமபக்தர், அவர்கிட்ட போய் கேட்கலாமா நீங்க? அப்படி இப்படின்ட்டு துக்காராம் கேட்கிறான். அவரு ஞானி இருக்கட்டும், நீங்க எப்படி பண்ணீங்க? எனக்கு என்னடா தெரியும், எல்லாம் அந்த ராமபிரான் பண்ணது. பெருமாளுடைய கைங்கரியம். எப்போதும் எல்லாரும் சொல்வது நான் செய்வது இல்லை, நம்மளும் அப்படிதான் நினைக்கணும். நம்ம செய்வது இல்லை, ஆண்டவன் இயக்குகிறான். அவன்தான் பரம்பொருள், பரம்பொருள் தான் இயக்குறான். எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கான். தப்பு பண்ணா கண்டிப்பா தண்டனை உண்டு. அரசியல்வாதியெல்லாம் நல்லா கேட்டுக்கணும். 1,00,000 கோடி, 3 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி, 8 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி அடிக்கிறானே, பரம்பரை நல்லா இருக்குமா? பின்னாடி தாக்கும். சாதாரண ஒயின் ஷாப் வச்சிருக்கவங்க குடும்பம் பாருங்க, தாக்கும். அதிக வட்டிக்கு விடுறவங்க குடும்பம் பாருங்க, ஆனா என்ன பிடிக்காது இப்படி சொன்னா. அது உண்மையும் கூட. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறியா, 60,000 ரூபாய் செலவு பண்ணிடாங்குது. தான காரியங்கள், கோயிலுக்கு பண்ண, அநாத இல்லத்துக்கு பண்ண, இதை நீ செலவு பண்ணினா உன் சொத்து திருட்டு போவாது, களவு போவாது, எதுவுமே ஆகாது. உன் ஜெனரேஷனுக்கே ஒத்துக்கும். 20% பேங்க்ல இருக்கலாம், 20% செலவு பண்ணிக்கலாம். இதுதான் சொல்லுது. பேங்க்னா அந்த காலத்து பேங்க் கிடையாது, சேவிங்ஸ் சொல்றான். 60% நீ கம்பல்சரி செலவு பண்ணியே ஆகணும். இல்லைன்னா திருட்டு போயிடும், இல்லைன்னா பத்தத்தை ஏமாத்தி வாங்கிடுவா. என்ன, தூங்கும் போது ஏதாவது பண்ணிடலாம், இல்ல கை நாட்டு வச்சிடலாம். எத்தனை பாக்குறோம் வீடியோல, செத்த பிறகு கை நாட்டை வச்சு அழுத்துறான்ல, இப்படிதான் போகும். ஆனா 60% செலவு பண்ணிட்டா இந்த பிரச்சனையே வராது. நீ மேல மேல அடிக்கி 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 பணத்தை வச்சின்னா இந்த கதை தான் நடக்கும். மெயினா எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல ஸ்ரீதேவி ஓனர் சிவா சார் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் சார். எத்தனை கோடி பணம் இருந்தாலும் தானம் பண்ணுங்கிற மனசு வரணுமே, அந்த மனசு வந்திருக்கு பாருங்க அந்த ஓனருக்கு. ஸ்ரீதேவி சில்க்ஸ் ஓனருக்கு வந்திருக்கு பாருங்க, அதுதான் பிரதானம். பல கோடி வச்சிருப்பான், ஒத்தருமா எடுக்க மாட்டான், நல்லா பேசுவான். தர்மம்னு போய் கேட்டீங்கன்னா ஒரு 50 மைல் தூரம் ஓடிடுவான். அதுக்குதான் கர்ணனை உதாரணம் சொல்றேன். கர்ணன் என்ன கை வச்சு தேய்ச்சிட்டு இருந்திருக்கான், தங்க கிண்ணம் இடது கையில இருந்திருக்கு, இடது கையில தங்க கிண்ணம் இருந்திருக்கு, தேய்ச்சிட்டே இருந்திருக்கான். அப்போ ஒருத்தன் ஏதாவது கொடுங்க சாமி அப்படின்ட்டு வந்திருக்கான். வந்தவனே டக்குன்னு அப்படியே பீச்சை கையில இருந்து டக்குன்னு தூக்கி போட்டான். அப்ப என்ன தேய்ச்சவன் கேட்டான், பீச்சை கையால தர்மம் பண்ணலாமா அப்படின்னு. நல்லா புரிஞ்சுங்க, பீச்சை கையால தர்மம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு கர்ணன் சொல்றான், இடது கையிலேருந்து வலது கை மாறுறதுக்குள்ள புத்தி மாறிடுண்டா. எப்படி? இடது கையிலேருந்து வலது கை போறதுக்குள்ள புத்தி மாறிடுண்டா. அதான் உடனே கொடுத்தா. கர்ணன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்.
கர்ணனை மாதிரி இனி ஒரு மனிதன் வாழவும் முடியாது, இருக்கவும் முடியாது, ஒண்ணும் முடியாது. ஒரே ஒரு முறை அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் போட்டி வருது. பார்த்த மாதத்திலே பெருமாள் தங்க மலை வெள்ளி மலையை உருவாக்குறார். பொழுது சாயறதுக்குள்ள அர்ஜுனா இதை வெட்டி கொடுங்கிறார். நல்லா கேட்டுங்க இந்த கதையை. பொழுது சாயறதுக்குள்ள இதை ரெண்டையும் வெட்டி கொடுனா என்னால முடியாத வெட்டி கொடுத்த மக்கள் லைன்ல நிக்கிறாங்க. வெட்டி மம்டியால வெட்டி வெட்டி கொடுத்துட்டு இருக்கான். என்னடா மணி 6 போகுது, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, நீ இன்னும் பாதி மலையே முடிக்கலையே, கால்வாசி மலையை தானே முடிச்சிருக்கேன்னு பெருமாள் கேட்கிறாரு. அப்ப இவ்வளவுதான் முடியும்னா ஏன் கர்ணன் வந்தா உடனே கொடுத்துருவான்டாங்க பெருமாள். கர்ணனால் மட்டும் கிழிக்க முடியுமா? எங்க கர்ணனை வர சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னா உடனே கர்ணன் பார்த்து கர்ணன் வந்தாச்சு. கர்ணா, இந்த பவுன் மலையும் வெள்ளி மலையும் தானமா கொடுக்கணும், பொழுது சாய இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, என்ன பண்றதுன்னு கேட்டிருக்காரு அப்படின்னு இருக்கான் கர்ணன். அங்க வந்த 2 பேர்ல ஆளுக்கு ஒருத்தனை கூப்பிட்டு, நீ வெள்ளி மலையை எடுத்துக்கோ, நீ பவுன் மலையை எடுத்துக்கோ, தங்கத்தை எடுத்துக்கோ. அதான் கர்ணன். கர்ணன் கிட்ட யாருமே போக முடியாது. இப்படி பேசிக்கிட்டே போனோம்னா நம்ம இறைஞானத்தை பத்தி பேசலாம். இந்த இறைஞானம் இறைவனால் கொடுக்கப்பட்டது. அதை நான் காசுக்கு விற்க விரும்பவில்லை. இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும், நாளைக்கு எப்படியும் சொல்ல முடியாது, இந்த நிமிஷம் வரைக்கும் அதை விரும்பவில்லை. புரியுதா? காணிக்கையே பாத்தீங்கன்னா மற்றபடி பூஜை புனஸ்காரம் இதுக்கு இந்த செலவுக்கு தான் நம்ம வாங்கணும், பெரிய இதெல்லாம் கிடையாது. நீ 50,000 ஒரு ஜாதகமே 1000 ரூபாய் கொடுப்பான். புரியுதா? அவங்கள நான் குறை சொல்லவில்லை, அவங்களுடைய நிலவரம் அப்படி இருக்கலாம். நமக்கு அந்த இறைஞானத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு விருப்பமும் இல்லை, காசுக்கு விற்கிற எண்ணமும் இல்லை. அதனால ஜனங்களை நல்லா கேட்டுங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தா மட்டும் நீங்க போன் பண்ணலாம். 300 ரூபாய் தான் காணிக்கை, ஜிபே பண்ணலாம். உங்க குடும்பத்தில் என்ன நடக்குதுங்கிறது அப்படியே படம் பார்த்த மாதிரி சொல்லிடுவோம். உங்க வாசல், உங்கள் குலதெய்வம், நீ என்ன பக்தன் தெரியுதா, எல்லாத்தையும் இன்னை வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கும். இறைவன் புண்ணியத்தில் இன்னை வரைக்கும் சொல்லித்தான் இருக்கும். அதனால கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க பேசலாம். காலையில 10 மணி மேக்சிமம், 10 to 2. ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலேயே பேசுங்க. ஏன்னா 4 மணி வரைக்கும் சில நேரம் லேட் ஆகுது, வரக்குள்ள ஏதாவதுன்னா 4 மணிக்கு அடிச்சு பாருங்க, எடுத்தோன்னா ஓகே. 8 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவோம். 8 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவோம். இதே வேற எங்கேயாவது பூஜைக்கு போயிருந்தா 2 நாள் 1 நாள் போனும் எடுக்காது. அதே மாதிரி போனை அடிச்சு நான் பணம் போடுறேன்னு சொல்லிட்டு தான் போடணும். போட்டுட்டு சாமி எடுக்கலையே என்ன ஆச்சு ஏன் ஆச்சுன்னு நினைக்க கூடாது. சாமி இப்ப போடுறேன் எனக்கு சொல்லுங்கன்னா உடனடியாக சொல்லிடுவோம். நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, சிங்கப்பூர் மலேசியா எங்க இருந்தா, அமெரிக்கால இருந்தாலும் சரிதான், எங்க இருந்தாலும் சொல்லிடலாம், பிரச்சனையே கிடையாது. நீங்க உங்களுக்கு சொன்னா நீங்க இன்னும் 100 பேருக்கு சொல்லுவீங்க. புரியுதா? அக்யூரேட்டா சொல்லுவோம், ஆணி அடிச்ச மாதிரி சொல்லுவோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த அருள்வாக்குங்கிறது இது இறைவனால் வழங்கப்பட்டது, அதனால காசுக்கு விற்கிறது இல்லை. அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்தா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நாங்க சொல்லிடுறோம். குடியிருக்கிற வீட்டு வாசல் வரைக்கும் சொல்லிடுவோம். குலதெய்வம், அதுக்கப்புறம் நீ என்ன தெய்வத்தை கும்பிடுற, அதே மாதிரி உனக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா, வீட்டில் ராசியான வீடா ராசி இல்லாத வீடா, செய்வினை இருக்கா, எல்லாமே தெரிஞ்சிடும். ஒன்னும் எங்கிட்ட ஏமாத்தவே முடியாது, எல்லாமே தெரியும். ஓகே, நிறைய சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய எபிசோடு போடுறோம், நீங்க பாருங்க. அதாவது மக்கள் சந்தோஷமா இருந்தா சரி. புரியுதா? நிறைய பேருக்கு நான் ஃப்ரீயாவும் பார்த்துருக்கேன், அழுதுருக்காங்க. அழும்போது என்ன பண்ண முடியும்? பணமா காப்பாற்றும், நம்மள பணமா காப்பாற்றும். அழுத பொம்மைங்க நிறைய பேருக்கு ஃப்ரீயாவும் பார்த்துருக்கு. ஓகே நேயர்களே, இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம், அதை எல்லாரும் அனுபவிக்கலாம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது.
இந்த இறைஞானம் வந்து 10 வருஷம் ஆகுது. ஸோ நான் இப்பதான் அதை வெளியே கொண்டு வரும். ஓகேவா? அதனால வேணுங்கிறவங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி 300 ரூபாய் திருப்பி கேட்க வேண்டாம், அதிலே போட்டுருங்க. அதுவும் கால் பண்ணி நான் பேசினதுக்கு அப்புறம் நீங்க 300 ரூபாய் போட்டா போதும். நீங்க மாதிரி பணத்தை போட்டு சாமி போன் எடுக்கலையே, ஐயோ என்ன மற்றவங்க மாதிரின்னு நினைக்க கூடாது. சரியா? போட்டுட்டு நீங்க கால் பண்ணுங்க, எல்லாத்தையும் தெளிவரமா சொல்லிடுவோம். நல்லது கெட்டது எனக்கு எவனும் வந்து தேவையில்லை. சாதகமாலாம் நான் பேசவே மாட்டேன். சத்திய தர்மம் என்னவோ அதை மட்டும்தான் பேசுவோம். எதை பத்தி நான் கவலைப்படுறதும் இல்லை. ஓகேவா? உண்மையை மட்டும்தான் பேசுவேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. கந்த கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி வயலூர் எம்பெருமான் முருகனை வணங்கி இன்னைக்கு ஒரு புத்தம் புதிய நிகழ்ச்சி. என்னன்னா, உங்க பேர் மட்டும் சொன்னா போதும். தமிழ்நாட்டில் நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம், சிங்கப்பூர்ல இருக்கலாம், மலேசியாவில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரே குலம் தான் இருக்கணும். ஏன்னா தம்பி தங்கச்சி அதெல்லாம் கேட்கக்கூடாது, அப்பா அம்மாவும் கேட்கக்கூடாது. உங்க குடும்பத்துல நீங்க கணவன் மனைவி குழந்தை வரைக்கும் கேட்கலாம். இது இறைவன் கொடுத்த, முருகப்பெருமான் கொடுத்த ஒரு இறை ஞானம். பேரை சொன்னாலே எல்லாத்தையுமே நம்ம சொல்லிடுவோம். இது எப்படி சார் சாத்தியமாவது? ஏன்னா 15 நாளா இது தமிழ்நாடு பூரா சொல்லிட்டு இருக்கோம். இறைவனால் கொடுக்கப்பட்ட இறைஞானம் காசுக்கு விற்கல. 300 ரூபாய் தான். ஜிபே பண்ணிட்டு நீங்க நேரடியாக போன்லயே கேட்டுக்கலாம். எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்ச நாள் வந்து பிஸியா இருக்கும். ஏன்னா பணம் கட்டினவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் பிஸியா இருந்தால் பயப்பட வேண்டாம். அவங்களுக்கு அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இந்த அருள்வாக்கு அப்படின்லாம் எப்படின்னா, ரமணர் காலத்திலேருந்தும் காஞ்சி பெரியவர்கிட்டேருந்தும் சேஷாத்திரி மகான்டேருந்தும் நிறைய நீங்க பார்த்துருக்கலாம். புரியுதா? ரமணர்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே உபதேசம் பண்ணவர். அவங்க அளவுக்குலாம் நம்ம ஞானியெல்லாம் கிடையாது. நீங்க அவங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன, அந்த இறைஞானம்லாம் நம்மகிட்ட கிடையாது. இந்த இறைஞானம் மட்டும்தான் நமக்கு இருக்கு. அதே மாதிரி சேஷாத்திரி என்ன பண்ணாரு? மாடை கட்டி பிடிச்சிட்டு இருந்தார். எருமாடு கொம்புல உட்கார்ந்து இருக்காரு. திருப்புகழ் எப்படி வந்தது? திருப்புகழ் சாமி ரமணர் கீழே அனுப்புறாரு, அவர்கிட்ட போய் பாருன்னு. என்ன மாடை கட்டுப்பிடிச்சிட்டு இருந்தா அவர் திருப்புகழ் சாமி பயந்தாரு, என்ன இப்படி இருக்கான் சித்தரா இத்தரான்ட்டு. அவர்கிட்ட வந்தாரு, உபதேசம் பண்ணாரு. இன்னைய வரைக்கும் திருத்தணியில படிக்கட்டுல எல்லாம் திருப்புகழ் இருக்கும். அது காரணம் திருப்புகழ் சாமி. அதுக்கப்புறம் கிருபானந்த வாரியார். அதை ரொம்ப உச்சத்துக்கு கொண்டு போனது கிருபானந்த வாரியார். திருப்புகழ் இல்லையா? அருணகிரியோடைய பாட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாம்பன் சாமிகள் நம்பூர், என்ன அவருடைய பாட்டுகள், பகை கடிதல் நிறைய இருக்கு பாம்பன் சாமியுடைய. இந்த இறைஞானம்லாம் அவங்களுக்கு வந்து சமாதி நிலை, அத மாதிரி அஷ்டாங்க நிலையில போனவங்க. ரமணர்லாம் குகைக்குள்ளே உட்காந்துட்டார், தன்னிலை மறந்துட்டார். தேலு பூராம் பூச்சி எல்லாம் கடிச்சிருச்சு என்ன ரமணரை. சேஷாத்திரிங்கிற ஒரு மகான் இல்லைன்னா ரமணரை பார்த்துருக்க முடியாது. பசங்கள்லாம் கல்லு விட்டு எழுதியிருக்கானுங்க. அப்ப சேஷாத்திரி போய் தான் வெளியே கூட்டு வந்தார். வெளியே கூட்டு வந்து ரமணர். புரியுதா? இப்படி ஞானிகள் எல்லாமே இருக்காங்க, அவதார புருஷர்கள் எல்லாமே இருக்காங்க. கடவுளை மெயினா நம்பணும், மனுஷனா நம்பணும். அதுக்குதான் திருவள்ளுவர் சொல்லுவார், தேரான் தெளிவும் தெளிந்த பின் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். தேரான் தெளிவும் தெளிந்த பின் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தனை நம்பினா சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்பட்டா நம்பக்கூடாது. ஒருவனை நம்பினா சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்பட்டா நம்பக்கூடாது. இது குடும்பத்துக்கும் பொருந்தும், கம்பெனிக்கும் பொருந்தும், நாட்டுக்கும் பொருந்தும். புரியுதா? அதனால இந்த ஒரு நிகழ்ச்சி மூலியம் இன்னும் நிறைய நம்ம சொல்லிட்டே வரோம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா காஞ்சி பெரியவர். காஞ்சி பெரியவர்கிட்ட ஒரு பொம்பளை போகிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நிறைய காஞ்சி பெரியவரை பற்றி சொன்னால் டிவோட்டர் நான். காஞ்சி பெரியவருடைய +2 படிக்கும்போது அவரை போய் பார்த்துருக்கேன். ஸோ அவர் போகிறாங்க. போன உடனே வந்து சாமி எங்களுக்கு குழந்தை இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க குழந்தை இல்லை அப்படிங்கிறாங்க. பெரியவர் அதுக்கு சொல்கிறார், ஞானத்திலே பார்க்குறாங்க, நம்மளால அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. உங்கள் வீட்டு வாசலை சொல்லுவோம், குலதெய்வத்தை சொல்லுவோம். அதே மாதிரி நீ என்ன பக்தன், முருக பக்தனா சிவன் பக்தன், அதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கு. சிவன் பக்தனா முருக பக்தனா நீ என்ன, அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தால் இருக்க என்ன கோயில் இருக்குன்னு சொல்லுவேன். சரி, இப்போ இந்த பிரச்சனைக்கு வரலாம். அப்போ பெரியவர்கிட்ட கேட்குறாங்க, காஞ்சி மகான் சொல்கிறாரு, உங்களுக்கு இந்த பிறவியில் குழந்தை இல்லை. சாமி ஏன் உங்களுக்கு இந்த பிறவியில் குழந்தை இல்லை? போன பிறவியில் நீங்கள் குழந்தை என்ன சொன்னீங்க? சனியனே மூதேவி, சனியனே மூதேவி. நல்லா நினைச்சுங்க தாய்மார்களே, அப்படி குழந்தைங்களை திட்டக்கூடாது. மறுபிறவியிலும் பாருங்க குழந்தையெல்லாம் போறாங்க, புரியுதா? அதே மாதிரி பெரியவாள் மட்டும்தான் அந்த ஞானத்துக்கு உச்சத்துக்கே போறவர். எல்லாத்தையும் குலம் கோத்திரம் வரைக்கும் எல்லாத்தையும் காஞ்சி மகான் சொல்லிடுவார். அவர் இருக்கிற இடத்துல ஜாதகமே வேலை செய்யாது. பெரிய மகான் பாலக்காட்டுல இருந்து வந்தா ஜாதகம் அங்க எல்லாம் கேட்டிருக்காங்க, எங்க ஜாதகம் இங்க வேலை செய்யாதுடா, 500 கிலோமீட்டருக்கு 500 மீட்டருக்கு வேலை செய்யாது பெரியவர் இருக்கிற இடத்துல. பெரியவரை பத்தி நம்ம நிறைய பேசிட்டே போலாம், இன்னும் நிறைய அவருடைய கதைகள்லாம் இருக்கு. பெரியவர் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, ஒரு வயதான ரொம்ப கஷ்டவாளி குடும்பம் வந்து, சாமி என் பொண்ணுக்கு திருமணம் ஆகல, என்ன என் பொண்ணுக்கு திருமணம் ஆகல. அதுக்கு பெரியவர் சொல்றாரு, நானே வந்து சன்னியாசி சாமியாரு, எங்கிட்ட வந்து திருமணம் ஆகல சொல்றாரு, என்ன பண்றது அப்படின்னாரு. எங்கிட்ட என்ன இருக்கு, நான் சன்னியாசி தானே, எங்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறாரு. சரி கொஞ்சம் தூரம் உட்காருங்க அப்படின்ட்டாரு. உட்காந்து அங்கேருந்து வரான் ஒரு பெரிய சேட்டு. சாமி இந்த மாதிரி உங்கள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், இந்த மாதிரி 12 பவுன் காரியம் சக்சஸ் ஆகணும்னு அதை உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைச்சேன் அப்படிங்கிறான் பெரியவர்கிட்ட. சேட்டு சொன்ன உடனே, நான் ஒன்று சொல்லுவேன் செய்வியா அப்படின்னு பெரியவர் கேட்கிறார். செய்கிறேன். என்னன்னா, அந்த ஏழை குடும்பம் கல்யாணத்துக்கு பணம் இல்லாமல் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நீ பார்த்து உதவி பண்ணு. சார் 12 பவுனையும் கொடுத்து கல்யாணத்தையும் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு அந்த சேட்டு. அதான் இறைவன்கிறது. அவதார புருஷன் காஞ்சி பெரியவர், அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி ரமணர், அதே மாதிரி சேஷாத்திரி, இன்னொன்று துக்காராம். துக்காராம் பெரிய ஞானி, பெருமாளுடைய இது. 40 வயசுல வந்து அவரை ரதத்துல கூட்டு போயிட்டாங்க. தேவில இன்னைக்கு அந்த இடம்லாம் இருக்கு. பெருமாளே வந்து கூட்டு போயிட்டாரு துக்காராம. வாழ்ந்த ஒரு மகா ஞானிங்க. வியாபாரம் பண்றாரு, என்ன இல்லைன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்றாரு, கடையை காலி பண்ணிடுறாரு. என்ன அவர் கதையெல்லாம் கேட்டீங்கன்னா சிரிப்பா இருக்கும். இறைவன் எப்படியெல்லாம் பெருமாள் அவர் கூட விளையாண்டிருக்காரு அப்படின்னு. எல்லாமே காலி, கடையை வச்சு இது பண்ணிட்டாரு. ஒண்ணு முடிஞ்சுதா? அடுத்தது பாத்தீங்கன்னா அவன் பொண்டாட்டி ரொம்ப, ஏன்னா அவங்களுக்கு இயற்கையா இருக்கும், குடும்பத்தை காப்பாத்துன்னு எல்லாம் மிளகா விற்க போயிருப்பாங்க. சரி இவங்க கூட போய், அம்மா தெருவில் கிராமத்தில் இருக்கலாம், தேவியில் இவரை கூட்டிட்டு போறோம் நாங்க, புரியுதா, கூட்டிட்டு போய் மிளகா விற்கிறோம், ஆனா வந்து பணத்தோட வர்றது எங்க கையில இல்லைன்னு. சரி துக்காராம கூட்டிட்டு போயிட்டாங்க. மிளகா வியாபாரம் அமோகமா நடக்குது. துக்காராம்கிட்ட சொல்றாங்கல்லாம், நீ இங்கேயே இரு, நாங்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம்னு. அப்போ ஒருத்தனை கலப்பையில கட்டி பிராமணனை சாட்டையில ஒருத்தன் அடிச்சுட்டு வரான். அந்த காலம் ராஜா காலம், சாட்டையில அடிச்சுட்டே வரான். துக்காராம், ஏன்பா அடிக்கிறேன்? அவரு 200 வெள்ளி கட்டணும். அந்த காலத்துல பணம் அப்படித்தானே சொல்லுவாங்க, 200. அதை இப்பயே கட்டுறேன், நீ சாட்டையெல்லாம் அவரை அவுத்து விடு, கையை கட்டி விட்டு இந்த கலப்பையை வச்சுட்டு கலப்பையை தூக்கிட்டு வரான் பிராமணால். சாட்டையால் அடிக்கிறான். இல்ல இதை இங்க சொல்ல முடியாது, ராஜாட்ட வந்து சொல்லு அப்படின்ட்டான். நீ பணம் கட்டினாதான் அங்கதான் வரணும். சரி இப்ப நட வரேன், ஏன்னா மிளகா வித்த காசு இருக்கு. என்ன 200 ரூபாய் அங்க கட்டிட்டாரா? பாவம் பிராமணனை கூப்பிட்டு, எத்தனை நாள் ஆச்சோ சாப்பிட்டு, எங்க இருந்தியோ சாமி, நான் தெரியாம என் சொந்தக்காரனாலும் அந்த காலத்திலேயே வினை வந்திருக்கு. சொந்தக்காரனாலும் அந்த காலத்திலேயே வினை வந்திருக்குது. பாத்துங்க,
அப்போ என் சொந்தக்காரன் பொய் கேஸ் போட்டு சொல்லிட்டான், அதனால நான் கப்பம் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. சரி வாயா அப்படின்னு வீட்டுக்கு போனாரு. துணிமணியெல்லாம் எடுத்து கொடுத்தாரு துக்காராம். துணிமணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கையில இருந்த 100 ரூபாயும் கொடுத்துட்டாரு. 100 வெள்ளியும் கொடுத்தாச்சு. 100 பணம் 100 ரூபாயும் கொடுத்துட்டாரு. கொடுத்து அமோகம் பண்ணிட்டாரு. வந்தவொடனே வந்து நார்மலா அவர் வந்து அந்த கட்ட வண்டியில வந்து உட்காந்துட்டாரு, மிளகா வைக்கிற வண்டியில வந்து உட்காந்துட்டாரு. வந்தவொடனே வந்தவங்க வந்துட்டாங்க. என்ன துக்காராம், என்ன வியாபாரம் பண்ணியா, எங்க போன? இல்ல சும்மா இப்படி இப்படி அங்கங்க போன, அங்க போன இங்க போன. எங்க போன அப்படின்னு கேக்குறாங்க. என்ன இல்ல, ஒரு பிராமணனை கலப்பைய வச்சு ஒருத்தன் இழுத்துட்டு வந்தான், சாட்டையாலே அடிச்சுட்டு வந்தான். அவன் ஒரு 300 ரூபாய் 200 ரூபாய் வந்து அரசாங்கத்துக்கு கட்டணுமா, அதனால அவங்க எல்லாம் கேட்டிருக்க, அதனால அந்த 200 ரூபாய் அங்க கட்டிட்டேன். சரி 100 ரூபாய் பிராமணன் சாப்பிட்டு குடும்பத்தோட எத்தனை நாள் ஆச்சோ என்னவோ, 100 ரூபாய நான் அங்க கொடுத்துட்டு வந்தேன். அப்பா சாமி, உன் பொண்டாட்டிக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது, நாங்க எல்லாம் கிளம்புறோம்டா சாமின்னு கிளம்பிட்டாங்க. எல்லாரும் பயந்துட்டு கிளம்பிட்டாங்க. போனா அங்கேருந்து துக்காராம் வீட்டுக்கு வர, பயந்துட்டே வர்றாரு, அடி விழுன்னு பயந்துட்டே வர்றாரு மனைவி கிட்ட. துக்காராம் வீட்டுக்கு வந்த உடனே, மாவுளி அவ பேரு, வீட்டுக்கு வந்த உடனே, ஐயோ இவ்வளவு அதிர்ஷ்டமா சம்பாதிப்பீங்க, இப்படி சம்பாதிப்பீங்க, கொள்ள கொள்ளையா சம்பாதிப்பீங்க நான் நினைக்கவே இல்லைங்கிறாரு. நாடா சம்பாதிச்சடா, என்ன சொல்ற அப்படின்னாரு. அங்க அதுக்கு முன்னாடி பெருமாளையே போய் எல்லா பத்திரத்தையும் மீட்டு நகையெல்லாம் கொடுத்து பவுன் காசு 100 பவுன் காசு கொடுத்துட்டு போயிருக்காரு. சத்தியம் அது. பெருமாளை கும்பிடுறவன் என்னைக்கும் வந்து கீழே வரவே மாட்டான். 100 பவுன் காசு பத்திரம். இது என்ன பத்திரம்னா, இவர் வந்து என்னன்னா கடன் கொடுக்க வேண்டியவங்கள பார்த்தா இவருக்கு அப்படி கண்ணை மூடிட்டு போயிடுவார். யாரு? அவரு. இவருக்கு கடன் அவருக்கு வந்து நம்ம எங்க பார்த்துட்டு பயப்படுவானோட்டு இவரு மூடிட்டு போயிடுவாரு. ஆனா இவர் கடன் தர வேண்டியது இருந்தா 5 நடுங்கி துண்டை போட்டு போவார். இதுதான் துக்காராமுடைய வேலை. ஆனா துக்காராம் என்ன பண்ணார் தெரியுமா? துக்காராம் என்ன பண்ணார் பாருங்க. பெருமாளுடைய அம்சம், பெருமாளே தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சத்ரபதி சிவாஜி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சத்ரபதி சிவாஜி இன்னைக்கு எங்க செலவு வச்சிருக்கான்? ஊரு ஃபுல்லா அவருக்கு தான் செலவைக்கணும். குறுநிலம் பண்ணனா சத்ரபதி சிவாஜி. அந்த கதையெல்லாம் இன்னும் சொல்லிட்டே போனா நிறைய போகும். சத்ரபதி சிவாஜி அங்கேருந்து வந்து பார்த்தா சமத்தரை பார்த்தான். சமத்தர் துக்காராம். நல்லா பண்ணுங்க. சமத்த ராமதாசர், துக்காராம் 2 பேரும் தான் சிவாஜிங்கிற ஒரு சாம்ராஜ்யத்துக்கு அடிக்கோலா விளங்குறாங்க. சிவாஜி ஒரு குட்டி சாம்ராஜ்யம் தான். சமத்தர் சொல்லுவார், இப்ப அங்க ஆள் இல்ல, போய் கோட்டையை பிடி. இப்ப அங்க ஆள் இல்ல, கோட்டையை பிடி. புரியுதா? அந்த பதுங்கு குழியிலன்னு சண்டை போடுறாங்கல்ல, குரங்கு சண்டை. சமத்தர் யாரு? குரங்கு தானே. ஆஞ்சநேயர், ராமபக்தர். அதெல்லாம் இங்கேருந்து போனது. இப்ப அடிக்கிறான்ல, பதுங்குழியில இருந்து அடிக்கிறான்ல, அதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தது. அப்போ சமத்தரை பார்த்திருக்கான் சத்ரபதி சிவாஜி. என்ன சிவாஜி எப்படி இருக்க? நல்லா இருக்க. ராஜ்யம் எப்படி இருக்கு? சமத்தர் கேட்கிறார். நல்லா இருக்குங்க, எந்த குறையும் இல்லை அப்படின்னா. ஓ என்னாச்சு, எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? 2000 பேர் வந்திருக்கோம், 2000 குதிரை இருக்கு அப்படின்னா. சரி ஒன்னு சேர்த்து 2001. ரொம்ப பசியோட வந்திருக்கீங்க? ஆமா சாமி. பசியோட வந்திருக்கீங்க? ஆமா சாமிங்கிறா சிவாஜி. சரி இந்திராணி நதிக்கரையில போய் நீராடிட்டு வாங்க. எப்படி சொல்ற சமத்தர்? வெறும் கோமணம் தான் கட்டியிருப்பார், ரமணர் மாதிரி கோமணம் தான். இந்திராணி நதிக்கரையில நீராடிட்டு வாங்க. சரி போயிட்டாங்க. அவருடைய தொண்டர், அணுக்க தொண்டர் சொல்றாங்களா, கல்யாணராமன். கல்யாணராமன் என்ன பண்றது? 2000 பேருக்கு சாப்பாடு போடணும், குதிரைக்கெல்லாம் கொள்ளெல்லாம் கொடுக்கணும், என்ன பண்றது? சாமி நீங்க சொன்னீங்க, நான் சொல்லிட்டேன், ரெடி பண்ணிடலான்ட்டு. அப்படியா? சிவாஜிலாம் வந்தாச்சு. ஒரு இதெல்லாம் சத்தியம் சார், இதெல்லாம் சத்தியம், நடந்திருக்கு. அந்த பெரிய கொகை, அந்த கொகையில் அந்த கல் இருக்கு. அந்த கல்லை கல்யாணராமனை தலை சொல்றாரு. பார்த்தா 2000 பேருக்கு இலை.
சாப்பாடு எல்லாம் தயாரா இருக்கு. எப்படி முடியும்? ராமபக்தனால முடியும். ராமபக்தனால கண்டிப்பா முடியும். படிக்கணும். அப்ப 2000 பேருக்கும் சாப்பாடு போடுறாரு. 2001 சிவாஜி சேர்த்து அத்தனை பேருக்கும் பீடா, அதாவது வெத்தலைப்பாக்கு எல்லாம் கொடுத்து வந்தேன். அப்போ சிவாஜிக்கு இந்த அற்புதம் தாங்க முடியல. சிவாஜிக்கு இந்த அற்புதம் தாங்க முடியல. கேட்கிறான், சுவாமி இதெல்லாம் எப்படி நடக்குது? அப்படியா, உன்னை யாரு அறிமுகப்படுத்தி வச்சா? துக்காராம். துக்காராம்கிட்ட போய் கேளு, அவன் கரெக்டா சொல்லிடுவார் அப்படின்னு இருக்காரு. நேரா வரான். அதே மாதிரி துக்காராம் கிழிஞ்ச ஜிப்பா, 2 கல்லு. பஜனை பாட கூட அந்த இது கிடையாது, கல்லை வச்சுதான் பஜனை. அபங்கம் பாடுவார் துக்காராம், அபங்கம் பாடுவார். திருக்குறள் 2 வரி, அபங்கம் 4 வரி. திருக்குறள் 2 வரி, அபங்கம் 4 வரி. திருக்குறள் 2 வரி, அபங்கம் 4 வரி. அபங்கம் தான் பாடுவார் துக்காராம். இன்னும் நிறைய சொல்லலாம் துக்காராம் பத்தி. சரி, இதை மட்டும் சொல்றேன். அப்போ வந்திருக்கா, சிவாஜி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. சாம்ராஜ்யம் எப்படி போயிட்டு இருக்கு? துக்காராமுக்கு நல்லா இருக்கு. என்ன ரொம்ப பசியில வந்திருப்பியாட்டு? ஆமா, ரொம்ப தூரம் வந்திருக்கோம். சரி, அந்த இந்திராணி நதிக்கரையில போய் நீராடிட்டு வா, சாப்பிடலாம். பார்த்தா சிவாஜி பயப்படுறான். என்ன கிழிஞ்ச ஜப்பா போட்டிருக்க, ஆளை பார்த்தா இப்படி இருக்கு, எப்படி சாப்பிட வைப்பாரு, என்ன எழுந்து? சரி, சாமி சொல்லிட்டாங்க போய் சாப்பிடலாம், இது பண்ணலாம், குளிக்கலான்னு குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ஏன் அந்த இந்திராணி சாமியை பார்க்க வந்தானோ அதே நதிக்கரைக்கு சாமி கூட்டு போறாரு துக்காராம். சார், எப்ப தேவலோக பந்தல், தேவலோக பந்தல் 2000 பேர் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு டேபிள் சேர் பரிமாறத்துக்கு தேவலோகத்திலேருந்து ஆள் வந்திருக்கான். எப்படி முடியும்? எப்படி முடியும்? பிரமிச்சு போயிட்டான் சிவாஜி, பிரமிச்சு போயிட்டான். எல்லாரும் சாப்பிட்டு இது பண்ணோடனே அப்போ சிவாஜி கேட்கிறான், சமர்த்தர் ராமதாசர்கிட்ட கேட்டேன், இதே மாதிரி சமர்த்தர் ராமதாசரும் பண்ணாரு. ஐயோ, அவர் கேட்டியா? அவர் பெரிய ஞானி, ராமபக்தர், அவர்கிட்ட போய் கேட்கலாமா நீ? அப்படி இப்படின்ட்டு துக்காராம் கேட்கிறான். அவரு ஞானி இருக்கட்டும், நீங்க எப்படி பண்ணீங்க? எனக்கு என்னடா தெரியும், எல்லாம் அந்த ராமபிரான் பண்ணது. பெருமாளுடைய கைங்கரியம். எப்போதும் எல்லாரும் சொல்வது நான் செய்வது இல்லை, நம்மளும் அப்படிதான் நினைக்கணும். நம்ம செய்வது இல்லை, ஆண்டவன் இயக்குகிறான். அவன்தான் பரம்பொருள், பரம்பொருள் தான் இயக்குறான். எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கான். தப்பு பண்ணா கண்டிப்பா தண்டனை உண்டு. அரசியல்வாதியில நல்லா கேட்டுக்கணும். 1,00,000 கோடி, 3 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி, 8 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி அடிக்கிறானே, பரம்பரை நல்லா இருக்குமா? பின்னாடி தாக்கும். சாதாரண ஒயின் ஷாப் வச்சிருக்கவங்க குடும்பம் பாருங்க, தாக்கும். அதிக வட்டிக்கு விடுறவங்க குடும்பம் பாருங்க, ஆனா என்ன பிடிக்காது இப்படி சொன்னா. அது உண்மையும் கூட. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறியா, 60,000 ரூபாய் செலவு பண்ணுடாங்குது. தான காரியங்கள், கோயிலுக்கு பண்ணு, அநாதை இல்லத்துக்கு பண்ணு. இதை நீ செலவு பண்ணினா உன் சொத்து திருட்டு போவாது, களவு போவாது, எதுவுமே ஆகாது. உன் ஜெனரேஷனுக்கே ஒத்துக்கும். 20% பேங்க்ல இருக்கலாம், 20% செலவு பண்ணிக்கலாம். இதுதான் சொல்லுது. பேங்க்னா அந்த காலத்து பேங்க் கிடையாது, சேவிங்ஸ் சொல்றான். 60% நீ கம்பல்சரி செலவு பண்ணியே ஆகணும். இல்லைன்னா திருட்டு போயிடும், இல்லைன்னா பத்தத்தை ஏமாத்தி வாங்கிடுவா. என்ன, தூங்கும் போது ஏதாவது பண்ணிடுறா, இல்ல கை நாட்டு வச்சிடறான். எத்தனை பார்க்கறோம் வீடியோல, செத்த பிறகு கை நாட்டை வச்சு அழுத்துறான்ல, இப்படிதான் போகும். ஆனா 60% செலவு பண்ணிட்டா இந்த பிரச்சனையே வராது. நீ மேல மேல அடிக்கி 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 பணத்தை வச்சின்னா இந்த கதை தான் நடக்கும். மெயினா எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல ஸ்ரீதேவி ஓனர் சிவா சார் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் சார். எத்தனை கோடி பணம் இருந்தாலும் தானம் பண்ணுங்கிற மனசு வரணுமே. அந்த மனசு வந்திருக்கு பாருங்க அந்த ஓனருக்கு, ஸ்ரீதேவி சில்க்ஸ் ஓனருக்கு வந்திருக்கு பாருங்க. அதுதான் பிரதானம்.
பல கோடி வச்சிருப்பான், ஒத்தருமா எடுக்க மாட்டான். நல்லா பேசுவான். தர்மம்னு போய் கேட்டீங்கன்னா ஒரு 50 மைல் தூரம் ஓடிடுவான். அதுக்குதான் கர்ணனை உதாரணம் சொல்றேன். கர்ணன் என்ன கை வச்சு தேய்ச்சிட்டு இருந்திருக்கான். தங்க கிண்ணம் இடது கையில இருந்திருக்கு. இடது கையில தங்க கிண்ணம் இருந்திருக்கு. தேய்ச்சிட்டே இருந்திருக்கான். அப்போ ஒருத்தன் ஏதாவது கொடுங்க சாமி அப்படின்ட்டு வந்திருக்கான். வந்தவனே டக்குன்னு அப்படியே பீச்சை கையில டக்குன்னு தூக்கி போட்டான். அப்ப என்ன தேய்ச்சவன் கேட்டான், பீச்சை கையால தர்மம் பண்ணலாமா அப்படின்னு. நல்லா புரிஞ்சுங்க, பீச்சை கையால தர்மம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு கர்ணன் சொல்றான், இடது கையிலேருந்து வலது கை மாறுறதுக்குள்ள புத்தி மாறிடுண்டா. எப்படி? இடது கையிலேருந்து வலது கை போறதுக்குள்ள புத்தி மாறிடுண்டா. அதான் உடனே கொடுத்தா. கர்ணன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். கர்ணனை மாரி இனி ஒரு மனிதன் வாழவும் முடியாது, இருக்கவும் முடியாது, ஒண்ணும் முடியாது. ஒரே ஒரு முறை அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் போட்டி வருது. பார்த்த மாதத்திலே பெருமாள் தங்க மலை வெள்ளி மலையை உருவாக்குறார். பொழுது சாயறதுக்குள்ள அர்ஜுனா இதை வெட்டி கொடுங்கிறார். நல்லா கேட்டுங்க இந்த கதையை. பொழுது சாயறதுக்குள்ள இதை ரெண்டையும் வெட்டி கொடுனா என்னால முடியாத வெட்டி கொடுத்த மக்கள் லைன்ல நிக்கிறாங்க. வெட்டி மம்டியால வெட்டி வெட்டி கொடுத்துட்டு இருக்கான். என்னடா மணி 6 போகுது, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, நீ இன்னும் பாதி மலையே முடிக்கலையே, கால்வாசி மலையை தானே முடிச்சிருக்கேன்னு பெருமாள் கேட்கிறார். அப்ப இவ்வளவுதான் முடியும்னா ஏன் கர்ணன் வந்தா உடனே கொடுத்துருவான்டாங்க பெருமாள். கர்ணனால் மட்டும் கிழிக்க முடியுமா? எங்க கர்ணனை வர சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னா உடனே கர்ணன் பார்த்து கர்ணன் வந்தாச்சு. கர்ணா, இந்த பவுன் மலையும் வெள்ளி மலையும் தானமா கொடுக்கணும். பொழுது சாய இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, என்ன பண்றதுன்னு கேட்டிருக்காரு அப்படின்னு இருக்கான் கர்ணன். அங்க வந்த 2 பேர்ல ஆளுக்கு ஒருத்தனை கூப்பிட்டு, நீ வெள்ளி மலை எடுத்துக்கோ, நீ பவுன் மலை எடுத்துக்கோ, தங்கத்தை எடுத்துக்கோ. அதான் கர்ணன். கர்ணன் கிட்ட யாருமே போக முடியாது. இப்படி பேசிக்கிட்டே போனோம்னா நம்ம இறைஞானத்தை பத்தி பேசலாம். இந்த இறைஞானம் இறைவனால் கொடுக்கப்பட்டது. அதை நான் காசுக்கு விற்க விரும்பவில்லை. இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும், நாளைக்கு எப்படியும் சொல்ல முடியாது, இந்த நிமிஷம் வரைக்கும் அதை விரும்பவில்லை. புரியுதா? காணிக்கையே பாத்தீங்கன்னா மற்றபடி பூஜை புனஸ்காரம் இதுக்கு இந்த செலவுக்கு தான் நம்ம வாங்கணும், பெரிய இதெல்லாம் கிடையாது. நீ 50,000 ஒரு ஜாதகமே 1000 ரூபாய் கொடுப்பான். புரியுதா? அவங்கள நான் குறை சொல்லவில்லை, அவங்களுடைய நிலவரம் அப்படி இருக்கலாம். நமக்கு அந்த இறைஞானத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு விருப்பமும் இல்லை, காசுக்கு விற்கிற எண்ணமும் இல்லை. அதனால ஜனங்களை நல்லா கேட்டுங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தா மட்டும் நீங்க போன் பண்ணலாம். 300 ரூபாய் தான் காணிக்கை, ஜிபே பண்ணலாம். உங்க குடும்பத்துல என்ன நடக்குதுங்கிறது அப்படியே படம் பார்த்த மாதிரி சொல்லிடுவோம். உங்க வாசல், உங்கள் குலதெய்வம், நீ என்ன பக்தன் தெரியுதா, எல்லாத்தையும் இன்னை வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கும். இறைவன் புண்ணியத்தில் இன்னை வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கும். அதனால கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க பேசலாம். காலையில 10 மணி மேக்சிமம், 10 to 2. ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலேயே பேசுங்க. ஏன்னா 4 மணி வரைக்கும் சில நேரம் லேட் ஆகுது, வரக்குள்ள ஏதாவதுன்னா 4 மணிக்கு அடிச்சு பாருங்க, எடுத்தோன்னா ஓகே. 8 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவோம். 8 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவோம். இதே வேற எங்கேயாவது பூஜைக்கு ஈஜைக்கு போயிருந்தா 2 நாள் 1 நாள் போனும் எடுக்காது. அதே மாதிரி போன் அடிச்சு நான் பணம் போடுறேன்னு சொல்லிட்டு தான் போடணும். போட்டுட்டு சாமி எடுக்கலையே என்ன ஆச்சு ஏன் ஆச்சுன்னு நினைக்க கூடாது. சாமி இப்ப போடுறேன் எனக்கு சொல்லுங்கன்னா உடனடியாக சொல்லிடுவோம். நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, சிங்கப்பூர் மலேசியா எங்க இருந்தாலும், அமெரிக்கால இருந்தாலும் சேர்த்தான், எங்க இருந்தாலும் சொல்லிடலாம், பிரச்சனையே கிடையாது. நீங்க உங்களுக்கு சொன்னா நீங்க இன்னும் 100 பேருக்கு சொல்லுவீங்க. புரியுதா? அக்யூரேட்டா சொல்லுவோம், ஆணி அடிச்ச மாதிரி சொல்லுவோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த அருள்வாக்குங்கிறது இது இறைவனால் வழங்கப்பட்டது. அதனால காசுக்கு விற்கிறது இல்லை.
அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்தா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நாங்க சொல்லிடுறோம். குடியிருக்கிற வீட்டு வாசல் வரைக்கும் சொல்லிடுவோம். குலதெய்வம், அதுக்கப்புறம் நீ என்ன தெய்வத்தை கும்பிடுற, அதே மாதிரி உனக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா, வீட்டுல ராசியான வீடா, ராசி இல்லாத வீடா, செய்வினை இருக்கா, எல்லாமே தெரிஞ்சிடும். ஒன்னும் எங்கிட்ட ஏமாத்தவே முடியாது, எல்லாமே தெரியும். ஓகே, நிறைய சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய எபிசோடு போடுறோம், நீங்க பாருங்க. அதாவது மக்கள் சந்தோஷமா இருந்தா சரி, புரியுதா? நிறைய பேருக்கு நான் ஃப்ரீயாவும் பார்த்துருக்கேன், அழுதுருக்காங்க. அழும்போது என்ன பண்ண முடியும்? பணமா காப்பாற்றணும், நம்மள பணமா காப்பாற்றணும். அழுத பொம்மைங்க நிறைய பேருக்கு ஃப்ரீயாவும் பார்த்துருக்கேன். ஓகே நேயர்களே, இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம், அதை எல்லாரும் அனுபவிக்கலாம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த இளைஞானம் 10 வருஷம் ஆகுது. ஸோ நான் இப்பதான் அதை வெளியே கொண்டு வரும். ஓகேவா? அதனால வேணுங்கிறவங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி 300 ரூபாய் திருப்பி கேட்க வேண்டாம், அதிலே போட்டுருங்க. அதுவும் கால் பண்ணி நான் பேசினதுக்கு அப்புறம் நீங்க 300 ரூபாய் போட்டா போதும். நீங்க மாதிரி பணத்தை போட்டு சாமி போன் எடுக்கலையே, ஐயோ என்ன மற்றவங்க மாதிரின்னு நினைக்க கூடாது, சரியா? போட்டுட்டு நீங்க கால் பண்ணுங்க, எல்லாத்தையும் தெளிவரமா சொல்லிடுவோம். நல்லது கெட்டது எனக்கு எவனும் தேவையில்லை. சாதகமாலாம் நான் பேசவே மாட்டேன். சத்திய தர்மம் என்னவோ அதை மட்டும்தான் பேசுவோம். எதை பத்தி நான் கவலைப்படுறதும் இல்லை. ஓகேவா? உண்மையை மட்டும்தான் பேசுவேன். நன்றி, வணக்கம்.